குக் வித் கோமாளியில் சபானா அவங்க ஸ்ரீலங்கனோட வப்பட் மூஜ் இந்த கத்திரிக்காவை வச்சு செஞ்சுருந்தாங்க. நாம் ட்ரை பண்ணி பார்ப்போங்க. கத்திரிக்காவை நீளமாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 7-8 பூண்டு, பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் உரலில் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அந்த தட்டினதையும் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. பொரிச்சு வச்ச கத்திரிக்காவையும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக குழம்பு மிளகாப்பொடி, அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி, உப்பு தேவைக்கேற்ப போட்டு பரட்டி விட்டுடுங்க. அவங்க வினிகர் ஊற்றுனாங்க. நாம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் புளி தண்ணி ஊற்றி பரட்டி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கடைசியாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு இறக்கிட்டுங்க. சூடான சாதத்துலேயும் சாப்பிட்லாங்க, சாம்பார் கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி கெட்டியமாக க்ரீமியாக இருக்க தயிரோட பரட்டி இந்த ஸ்ரீலங்கன் டிஷ்ஷை ட்ரை பண்ணியிருக்கேங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரோசிமா சமையலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.